27 நட்சத்திரங்களின் குணமும் நட்சத்திர தேவதையும் பரிகாரமும் 2 வரிகளில். அன்பு யூடியூப் சொந்தங்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். 1. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பவர்கள். உங்களின் நட்சத்திர தேவதை சரஸ்வதி. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும். 2. பரணி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுப்பவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை துர்க்கை அம்மன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர வாழ்வில் உயர்வு கிடைக்கும். 3. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சிறந்த பேச்சாளராக திகழ்வீர்கள். நீங்கள் வாக்கு சாதுரியம் உடையவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை கார்த்திகேயன், அக்னி என்று சொல்வார்கள். நீங்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு 3 நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர வாழ்வில் செழிப்பு உண்டாகும். 4. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமுடையவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை பிரம்மா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வர வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். 5. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை சந்திரன். இந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி வர உங்கள் வாழ்வு சிறக்கும். 6. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் எப்பொழுதும் கண்ணியம் குன்றாதவர்களாக காட்சியளிப்பீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை சிவன், பரமசிவன் என்று சொல்வார்கள். நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வு செழிக்கும். 7. புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, செலவு செய்வதில் சிக்கனமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை அதிதி. இந்த காலகட்டத்தில் கீழ்த்திருப்பதில் உள்ள கோவிந்தராஜ பெருமானை வணங்கி வர வாழ்வு உயரும். 8. பூசம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் வாதிடும் திறனில் வழக்கறிஞரை போல் திகழ்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை குரு பகவான். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர வாழ்வு ஒளிரும். 9. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் பகைவர்களுக்கு அஞ்ச மாட்டீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை ஆதிசேஷன், நாகம் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அண்ணாமலையாரை வணங்கி வர உங்கள் வாழ்வு சிறக்கும். 10. மகம் நட்சத்திரக்காரர்களே, கருணை உள்ளம் கொண்டவர்களாக திகழ்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை குபேரன். நீங்கள் இந்த காலகட்டத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர வாழ்வு வெளிச்சமாகும். 11. பூரம் நட்சத்திரக்காரர்களே, கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை பார்வதி. செவ்வாய்க்கிழமை மாலை 6 to 7 மணி அளவில் முருகப்பெருமானை வணங்கி வர மகிழ்ச்சி பெருகும். 12. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, எந்த ஒரு செயலை திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை சூரியன். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ காளகஸ்தி கோவில் சென்று அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் தரும். 13. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் குரு பக்தி உடையவர். ஆசிரியரிடம் மிகுந்த மரியாதை கொடுப்பவர். உங்கள் நட்சத்திர தேவதை ஐயப்பன். இந்த காலகட்டத்தில் வேங்கட பெருமானை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். 14. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எடுத்த செயலில் உன்னதத்தை அடையக்கூடியவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை விஸ்வகர்மா. இந்த காலகட்டத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாதரை வணங்கி வர வாழ்வில் அதிர்ஷ்டம் தேடி வரும். 15. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் மகான்களை தேடி வணங்கக்கூடியவர்கள். மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். உங்கள் நட்சத்திர தேவதை ஆஞ்சநேயர். இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வணங்கி வர வாழ்க்கை வளமாகும். 16. விசாக நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் நீதி நெறி பிரழாதவராக வாழ்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை முருகன். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். 17. அனுஷ நட்சத்திரக்காரர்களே,
நீங்கள் உண்மையான வார்த்தைக்கும் திறமைக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை லக்ஷ்மி. இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வணங்கி வர வாழ்வில் சந்தோஷம் பெருகும். 18 கேட்டை. கேட்டை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவராக திகழ்வீர்கள். பிற உயிர்களிடத்தில் அதிக அன்பும் செலுத்தக்கூடியவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை இந்திரன். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகானை வணங்கி வர வாழ்க்கையில் உன்னத இடத்தை அடைவீர்கள். 19 மூலம். மூல நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தெய்வீக காரியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை அசுரர். இந்த காலகட்டத்தில் வேங்கட பெருமானை வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் தரும். 20 பூராடம். பூராட நட்சத்திரக்காரர்களே, தன்னை சார்ந்தவரை காப்பாற்ற விரும்புபவர் நீங்கள். உங்கள் நட்சத்திர தேவதை வருணன். இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வர வாழ்க்கை உன்னதமாகும். 21 உத்திராடம். உத்திராட நட்சத்திரக்காரர்களே, உறவினர்களை பாதுகாக்கும் மனப்பான்மை உடையவர்கள் நீங்கள். உங்கள் நட்சத்திர தேவதை கணபதி. இந்த காலகட்டத்தில் கற்பக கணபதியை வணங்கி வர வாழ்க்கை செழிக்கும். 22 திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காணப்படுபவர். உங்கள் நட்சத்திர தேவதை விஷ்ணு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வர வாழ்க்கை மேம்படும். 23 அவிட்டம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தியாக மனப்பான்மையை பொருந்தியவர். உங்கள் நட்சத்திர தேவதை முனிவர்கள், வசுக்கள் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் சுவாமிமலை சென்று சுவாமிநாத சுவாமியை வணங்கி வர வாழ்க்கையில் சுபிட்சங்கள் நிறையும். 24 சதயம். சதய நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் பொய் பேச அஞ்சுவீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை யமன். இந்த காலகட்டத்தில் திருவெண்காடு திருதலத்திற்கு சென்று சுவாமி, அம்பாள், புதன் பகவான் அனைத்தையும் வணங்கி வர உங்கள் வாழ்க்கை ஒளிரும். 25 பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, அஞ்சாமை குணம் கொண்டவராக வாழ்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை குபேரன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமயபுரம் மகமாயை தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும். 25 உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, அஞ்சாமை குணம் கொண்டவராக வாழ்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை குபேரன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமயபுரம் மகமாயை தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும். 26 உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் நல்லவருக்கு நல்லவராக நடந்து கொள்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை காமதேனு. இந்த காலகட்டத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கி வர வாழ்க்கை உயர்வு தரும். 27 ரேவதி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள். அய்யலாருடைய பேச்சில் நியாயம் இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நட்சத்திர தேவதை சனீஸ்வரன், ஈஸ்வரனும் கூட. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வர உங்கள் வாழ்வில் குதூகலம் நிறையும். இதுவரை 27 நட்சத்திரங்களின் குணம், நட்சத்திர தேவதை, பரிகாரம் இருவரிகளில் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த வீடியோவில் பயனுள்ள தகவல்களை தெரிவிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் திருவண்ணாமலை சிவதாமோதரன். நன்றி, வணக்கம்.